இன்னைக்கு கல்யாண மண்டபங்கள் ஆனாலும் சரி, ம். காது குத்தல் ஆனாலும் சரி, திமுக நினைச்சா தான் அது நடக்கும். இல்லன்னா அங்க யாரும் குடுக்க மாட்டாங்க. மிரட்டுவாங்க. ம். இது ஒரு நல்ல ஆட்சிக்கு அறிகுறியா? கொஞ்சம் சொல்லுங்களேன். ம். அப்ப இதத்தான் நாம இந்த நிகழ்ச்சியில பேசணும்னு நெனைக்கிறேன். ம். ஒரு ஆள் சுதந்திரமா தன்னுடைய கருத்த நிறைவேத்துறதுக்கு, ஒரு நிகழ்ச்சிய நடத்துறதுக்கு, ம். ஆளுங்கட்சி எப்படி இப்படி தடைய போடலாம்? காவல்துறை எப்படி அனுமதி குடுக்காம இழுத்தடிக்கலாம்? ம். இப்ப வேற வழி இல்ல விஜய்க்கு. ம். அவரு நிறுத்தி வச்சிருக்காரு அவருடைய பிரச்சாரம், கேம்பெயின் எல்லாம் 4, 5 வாரமா சனிக்கிழமை நடத்தல. ஆமாமா. ஏற்கனவே அவரு லேட்டா தான் போயிட்டாரு. ம். அப்ப இன்னும் லேட்டானா 5 மாசம் தாங்க இருக்கு. ஏப்ரல் மாசம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. ம். அவர் முன்னால ஏராளமான பணிகள் இருக்கு, பணிகள் வேற சவால்கள் இருக்கு. ம். சின்னம் இப்பதான் ஏதோ செலக்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. அவங்க குடுத்ததுல ஒண்ண செலக்ட் பண்ணி தேர்தல் கமிஷன் அறிவிக்கும். ஆமா. அப்புறம் அந்த சின்னத்தை மக்களிடையே கொண்டு செல்லணும். ஆமா. 234 தொகுதிக்கோ அல்லது 200 தொகுதிக்கோ எவ்வளவு நிக்க போறாங்களோ, ம். அதுக்கான வேட்பாளர்களை ஸ்கிரீனிங் பண்ணணும். ம். அடையாளம் காணணும். ம்.